தீபாவளி பொங்கல் வந்தாலே உள்ளூரை விட்டு வெளியூர் வேலைக்கு போன பசங்க எல்லாமே அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வருவாங்க. அந்த வெளியூர்ல இருந்து உள்ளூர் போறவங்க மொத்தம் 3 டைப் தான் இருப்பாங்க. 1 தீபாவளி பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிடுறது. 2 தீபாவளி பொங்கல் முடிஞ்சு போறது. 3 தீபாவளி பொங்கலுக்கு முத நாள் போறது. இதுல நம்ம 3வது தீபாவளி பொங்கலுக்கு முத நாள் போறது. ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்மளும் நம்பர் 1 இருந்திருக்கலாம். மாலை பலாப்பழத்துல ஈமிக்கிற மாதிரி அவ்வளவு கூட்டமா இருந்ததுங்க. என்ட்ரன்ஸ்ல உள்ள கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு காலு தானா ஆட்டம் காண ஆரம்பிச்சுட்டு இங்க உள்ள கூட்டத்தை சமாளிச்சு அங்க டிக்கெட் வாங்க போனா அங்க இதை விட அவ்வளவு கூட்டமா இருக்கு. ஒரு வழியா எல்லா தடையும் உடச்சி எறிஞ்சிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போனா ஆணு மட்டையை 10 கிடக்குறாரு தீனா. எல்லாரும் பொங்கலுக்கு முத நாள் தான் சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா இவரு மட்டும் போகிக்கு முத நாளே சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆஹா வெளியே நடக்குது ஒன்னும் ட்ரெயினுக்குள்ள என்னடா நடக்க போகுது அப்படின்னு 3 மணி ட்ரெயினுக்கு 11 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டேன். ஒரு வழியா காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் துப்பு துப்பு துப்புன்னு ஏறிட்டானோ. ஒரு வழியா நானும் மூச்சு அடைச்சு நெஞ்ச கையில பிடிச்சி உள்ள போயிட்டேன். உட்காரதான் இடம் இருக்காதுன்னு பார்த்தா கடைசியில நிக்க கூட இடம் இல்லைங்க. ஆனா நிறைய பேர் ரொம்ப நேரமா பாத்ரூம்லயே இருந்தாங்க. எப்படா அவ்வளவு நேரம் உள்ள இருந்தாங்க காலைல போய் பார்த்தா பார்த்த பிறகுதான் தெரியுது உள்ள யூரின் அடிக்கல சரக்கு அடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு.